பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜ்ஞ சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜ்ஞ சர்வவியாபி பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கலா சிந்தம் ஜானதம் சாஸ்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதானம் கலியுதயம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக அந்த மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு இந்த புக்கை பாத்திரமான ஒருத்தருக்கு கொடுங்கோ, இந்த புக்கை பாத்திரமான ஒருத்தருக்கு கொடுங்கோ. இந்த சேனல் இது இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்க. என்ன சொல்கிறோங்கிறத அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் நம்ம சேனலில் பெரியவாளோட அனுகிரகத்தில் இருந்துருக்கு. என்னோடய புத்தியினால் எதுவும் இல்லை, அந்த மாதிரியான ஒரு இதை கொடுத்து பெரியவா என்ன பண்ண சொல்கிறார், பண்ணிட்டுருக்கேன். இந்த தென்னாடுடைய பெரியவா போற்றின்ற அந்த ஒரு அருமையான தமிழ் வார்த்தையை ஒரு பெங்காலி பொண்ணு வந்து குழந்தை பாடுறா, உச்சரிப்பு அப்படி இருக்குது அப்படின்னா அது பெரியவாளோட அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். அவளுக்கு பெரியவாளுடைய பக்தி வரட்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அவள் பெங்காலி பாட்டு கற்றுண்டு என்கிட்ட அந்த பொண்ணு இப்போ 25 வயசு ஆகுது அவளுக்கு. ஸ்னிக்தா தேசி ராஜு அப்படிங்கிறது தான் அந்த பொண்ணோட பேர். நல்லபடியாக இருக்கட்டும். இது வந்து லேட் மகாராஜபுரம் சந்தானத்தோட பிள்ளை மகாராஜபுரம் ஸ்ரீனிவாசன், அவளுடைய பொண்டாட்டி கோமதி, அவளுடைய இன்டர்வியூ. இந்த கோமதி ஸ்ரீனிவாசன் வந்து நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஜிஆர் மாமா காயத்ரி ராஜகோபால் அப்படிங்கிற அது வந்து காயத்ரி மந்திரம் சொல்லின்னு இருக்கிறதுனால காயத்ரி அந்த அது ஒரு இது உண்டு. அவருக்கு பேர் ராஜகோபாலன், அதுதான் அவருடைய பேர். அவர் வந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவளாக இருந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவா சரணாலயம் அப்படிங்கிறத கட்டி அந்த மகாபிரியாளுக்கு ஒரு கோயில் கட்டி அதில் அப்படி பெரியவாவில் ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். அப்படின்னா எப்பேற்பட்ட பக்தர் அவர் வந்து மகாபிரியாவோட அடுத்த ஒரு அம்சமாகவே நினச்சி நிறைய அனுகிரகம் அவர் மூலமாக பெரியவா மகாபிரிவா பண்ணிட்டுருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இதிலே நிறைய அது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம். அவள் வந்து ஒரு தடவை அவளை தரிசனம் பண்ண போச்சு ஜிஆர் மாமாவை. கோமதி போயிருக்கும்போது அவளுக்கு என் வாழ்வில் மகாபெரிவா அப்படின்னு ஜிஆர் மாமா எழுதின ஒரு புஸ்தகத்தை வாங்கின்னு இருக்கா. அந்த படித்து முடிச்சுட்டா போல இருக்கா. அதை வாங்கின்னு வந்துட்டு அதை படித்து முடிச்சுட்டா. 2012 கேள்விப்பட்டிருக்கேன். அதை படித்து முடித்தோடனே ஜிஆர் மாமா இப்போது அதுக்கப்புறம் 2012 அப்புறம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து பெரிய இது ஜிஆர் மாமா வந்து என் வாழ்வில் மகாபெரிவா வால்யூம் 2 கூட எழுதியிருக்கார். அதை நம்ம வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கா. போகலை, அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வரல. இப்போ நம்மளுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுன்னா சோம்பேறித்தனம் வருது, அதனால் சோம்பேறிகள் தானே. அது மாதிரி நம்மளுக்கு எப்படி அந்த சோம்பேறித்தனம் இருக்கோ அந்த மாதிரி அந்த மாமிக்கு வந்து முடியல, போகலை, அது வாங்கிக்கல. ஆனால் மனசுக்குள்ளே அது ஒரு ஏக்கம் இருக்குது, அது வாங்கணுமே, அது மாதிரி வாங்கலாமே, படித்து பார்க்கலாமே, இதுவே நல்லா இருக்கே, அந்த வால்யூம் படிக்கலாமே மனசில் தோணின்னு இருக்கு. அதை பாத்திரமானவாளுக்கு தானே அது கிடைக்கணும். இப்போ வந்து 2023 கோமதியும் அவளோட பிள்ளை கணேஷ் விஸ்வநாதன் இவ 2 பேரும் ஃப்ளைட்டு அது மூலமாக போய் ஸ்ரீ ராகவேந்திர அந்த இதை வந்து தரிசனம் பண்ண வந்து போயிருக்கா. இப்போ வந்து அங்கே ஃப்ளைட்லேயே போகலான்ற மாதிரி ஒரு இது பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிட்டு மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் இருக்கா. இருக்கும்போது இவ கூட வந்து வேறு யாரோ 2 பேர் வந்திருக்கா. அவள் தம்பதிகள் போல இருக்கு.
ஒரு லேடி ஆத்துக்காரர் ஒரு கை குழந்தையோட வந்திருக்கா. அந்த குழந்தை வந்து இவள் கோ பேசஞ்சராகவே வந்திருக்கா. அவளுக்கு மந்த்ராலயம் இவள் போயிருக்கா போல இருக்கு. அப்போ வந்து அவள் வேலை பார்த்துருக்கான். இந்த ஃப்ளைட்டில் கூட அந்த குழந்தை அழும்போது இவள் கொஞ்சம் வயசானவள் தானே இந்த மாமி கோமதி மாமா. அதனால் அந்த குழந்தைய எடுத்து வச்சுக்கிறது கொஞ்சிறது அவளுக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக அவள் இருந்திருக்கா. ஏன்னா அவளுக்கு நம்ம ஏதோ பலனை எதிர்பார்த்து பண்ணுறது இல்லை, பாவம் நம்ம கொஞ்சம் அவளுக்கு ஒத்தாசை பண்ணலாமே, குழந்தைய வச்சுன்னு தவிக்கிறாளேன்ட்டு இவள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கா போல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கூட அந்த ஃப்ளைட்டில் போகும்போதோ கூட இல்லையோ அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போதோ வெயிட்டிங்கில் இருக்கும்போதோ மகாபெரிவாளை பற்றியான நிறைய விஷயங்களை இவள் பேசியிருக்கா, அவளும் இதை பேசியிருக்கா. அந்த பேச்சோடு அதை முடிஞ்சுடுத்து. அதுக்கப்புறம் அவள் பேர் அந்த பெண்மணி குழந்தைய கூட்டின்னு வந்தவளோட பேர் வந்து அவளோட பேர் அந்த பெண்மணியோட பேர் சத்யா அப்படின்றது சொல்லியிருக்காளாம். இந்த கோமதியோட நம்பர் அவள் வாங்கிட்டுருக்கா. அவள் நம்பரை இவள் வாங்கிக்கல கோமதி, இந்த சத்யாவோட நம்பர். அவள் பாட்டுக்கு அவள் ஊருக்கு எங்கேயோ அங்கே போயிட்டா. இவள் பாட்டுக்கு இங்கே வந்துட்டா. கொஞ்ச நாள் தான் போயிருக்குமா. அந்த சத்யா கிட்டேருந்து ஒரு கோமதிக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு, உங்களோட அட்ரஸை கொஞ்சம் அனுப்புங்களேன் அப்படின்னு. இவள் வந்து எதுக்கு கேட்குறான் அப்படின்னு தெரியல, டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கா. அனுப்பிச்சிட்டு எதுக்கு கேட்குறீங்கன்னு டைப்பிங்லேயே கேட்டிருக்கா. அதுக்கு அவள் சொல்லிருக்கா, நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு அனுப்பலாம்னு இருக்கேன், அதுக்காக தான் அப்படின்ட்டுருக்கா. அவ்வளோதான். இவளுக்கு என்னென்னு தெரியாது. அவள் எதாவது இப்போ பர்த்டே கிஃப்ட்டுன்னு அது மாதிரி ஏதாவது ஒன்று அவளுக்கு கூட பார்த்தவாளுக்குனால அவளுக்கு எதாவது பண்ணணும்னு தோணியிருக்கு, அது பண்ணுறா போல இருக்குது. சரின்ட்டு இவளும் விட்டுட்டாலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த கிஃப்ட்டு வந்து பிரித்து பார்த்தா என் வாழ்வில் மகாபெரிவா வால்யூம் 2 அது ஜிஆர் மாமா எழுதின புஸ்தகம் வந்திருக்கு. அந்த சத்யா அனுப்பிச்சிருக்கா. அப்புறம் ஃபோன் பண்ணி அவள்கிட்ட கேட்டபோது அவள் சொன்னாராம், அந்த சத்யாங்கிற பெண்மணி சொல்லியிருக்கா அவளுக்கு, ஜிஆர் மாமா சத்யா வந்து ஒரு புஸ்தகத்துக்கான பணத்தை கொடுத்து தான் வாங்கியிருக்கா. ஆனால் 2 புஸ்தகமாக ஒரு காப்பியை கொடுத்தா, எக்ஸ்ட்ரா காப்பி கொடுத்து ஜிஆர் மாமா சொன்னாராம், நீங்கள் பார்க்கும்போது யாராவது ஒரு பாத்திரமானவா உங்களை பாப்பா, அவளுக்கு இதை கொடுங்க அப்படின்னாலாம். அப்போ பெரியவா மாதிரி தான் நம்ம ஜிஆர் மாமா வந்து தோணியிருக்கு, சொல்லியிருக்கார், அது நடந்திருக்கு. இந்த புக்கை பாத்திரமான ஒருத்தருக்கு கொடுங்கன்னா அது போய் சேர்ந்துருது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபெரிய பாதவேச்சரம் மகாபெரிய பாதவேச்சரம்.